உலக ரத்த வழங்குவோர் தினத்தன்று 2 இளைஞர்கள், இவங்க 2 பேர்லங்க எங்க பின்னாடி பெரிய கூட்டமே இருக்கு அப்படின்னு சினிமால டயலாக்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க. அந்த மாதிரி savepeoplelife.org இந்த இணையதளத்தோட உரிமையாளர்கள்னு வச்சுக்கலாம். ஆனா சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே, பிகாஸ் ரத்தம் கொடுத்திருக்காங்க. இவங்க கொடுத்த ரத்தத்தால நிறைய பேர் பழைச்சிருக்காங்க. படிச்சுக்கிட்டு இருக்க காலத்துல இப்படி ஒரு மிகப்பெரிய பரிமாணம். உங்களை பொறுத்த வரைக்கும் ரேரான பிளட் குரூப் எது அன்பு ராஜேஷ், எதுன்னு நினைக்கிறீங்க? நெகட்டிவ் குரூப்ஸ் எல்லாமே ரேர் தான். நெகட்டிவ் எல்லாமே ரேர் தான். சோ நெகட்டிவா இருக்க கூடாதுங்கறீங்க நீங்க? ஆமா, பாசிட்டிவா இருக்கணும். உங்களோட பிளட் குரூப் என்ன? AB பாசிட்டிவ். AB பாசிட்டிவ். உங்களோட அப்துல் குத்தூஸ் B பாசிட்டிவ். பாருங்க, எல்லாம் பாசிட்டிவா தான் இருக்கு. நெகட்டிவா இருந்தா கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. இந்த செயின் ப்ராசஸ், இந்த 500 பேர் சொல்றீங்கல்ல, ஒருத்தர் சந்திக்கக்கூடிய பேசக்கூடிய தருணங்கள்லாம் இருக்கா? அது ரொம்ப ரேர் தான். என்னோட ஃப்ரெண்டு, அவனோட ஃப்ரெண்டு, அவனோட ஃப்ரெண்டு, அப்படிதான் இருக்கும் லிங்க். சோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் எனக்கு தெரியும், அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரியாது. பட் நாங்க ஃபார்ம் கொடுத்து எல்லாத்துக்கும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி தான் அந்த 500. சோ இந்த இணையதளம் மூலியமா எல்லாருமே இணைஞ்சிருக்கீங்க. என் நண்பனின் நண்பன் எனக்கும் நண்பனே அப்படிங்கிற மாதிரி நாடோடிகள் படத்துல ஏதாவது ஒரு சம்பவம் சொல்ல முடியுமா? நடந்த ஒரு சம்பவம், உங்க வாழ்க்கையில நீங்களே திருப்தி பட்டுக்கிட்டது, பிறந்ததுக்கு இது ஒண்ணுடா பண்ணிருக்கோண்டா அப்படிங்கிற மாதிரி. இந்த இணையதளம் ஆரம்பிச்சதே பெரிய விஷயம், இவ்வளவு பெரிய நெட்வொர்க் இருக்கு. இதையும் தாண்டி ரியலிஸ்டிக் அந்த இடத்துக்கு போறப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல காப்பாத்தின ஏதாவது ஒரு அனுபவம்? கண்டிப்பா இருக்கு. ஒரு 6 months பேக் நினைக்கிறேன், என்னோட ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ்க்கு யாருக்கோ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. அதுக்கு வந்து ஃப்ரெஷ் பிளட் தான் தேவை. ஸோ நான் வந்து AB பாசிட்டிவ் நான் கொடுக்க போயிருந்தேன். கொடுத்துட்டு கீழே வரும்போது அங்க ஒரு பேரண்ட் அழுதுட்டு இருந்தாரு. என்னன்னு கேட்டா, அவரோட 6 months நியூ பார்ன் பேபி, அதுக்கு ஜாண்டிஸ், ஃபுல் ஃபீவர், கண்டிப்பா பிளட் ஃபுல்லா சேஞ்ச் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவர் அழுதுட்டு இருந்தாரு. என்னன்னு கேட்டப்போ இது மாதிரி பிளட் 6 units வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. எங்க போறதுன்னு தெரியல, அவரு அப்படியே பயங்கர டென்ஸ்ல இருந்தாரு. சோ நாங்க பார்த்ததுனால என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அப்பயே உடனே பிளட் கொடுத்துட்டோம். அது ரொம்ப சந்தோஷமான தருணம். எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த ஒரு தருணத்தை? அவரு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணாரு எங்களை. அது என்னால இன்னும் மறக்க முடியாது. அழுகின்ற கண்களை தொடச்சிருக்கீங்க, ரத்தம் கொடுத்திருக்கீங்க. அந்த 6 யூனிட்டும் கொடுத்து அந்த குழந்தை நல்லா ஆயிடுச்சா? நல்லா ஆயிடுச்சு. இதை விட மிகப்பெரிய சந்தோஷம் என்ன இருக்க முடியும் நண்பர்களே? அதனால ரத்தம் கொடுப்போம், உதிரம் கொடுப்போம், உயிர் கொடுப்போம். அதான் எங்களோட மிகப்பெரிய இலக்கு. நினைஞ்சிருப்போம் அந்த பாட்டோட. அன்பு ராஜேஷ் மற்றும் அப்துல் குத்தூஸ் இணைஞ்சிருக்காங்க இன்று முழுக்க டைரியில தன்னோட பக்கங்கள் பிற்பகுதியில. அதுவும் பக்கங்கள்ங்கிறத விட ரத்தங்கள் அப்படி சொல்லலாம் நினைக்கிறேன் நான். என்னன்னா, இந்த வருஷத்தோட தீம் வேர்ல்டு பிளட் டொனர்ஸ் டே. இந்த வருஷத்தோட தீம் என்னன்னா, நியூ பிளட் ஃபார் த வேர்ல்டு. இளம் ரத்தம் தேவைப்படுது, புதிதான ரத்தம் தேவைப்படுது. அது இந்த மாதிரியான இளைஞர்கள்ட்ட தான் கிடைக்குங்கிறது நம்மளோட நம்பிக்கை. சொல்லுங்க அன்பு ராஜேஷ், உங்களுக்கு எந்த விதத்துல நாங்க மக்கள், நண்பர்கள், ஊடகங்கள் நாங்க ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? ஹெல்ப் இன் த சென்ஸ் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் எங்க சைட்டை விசிட் பண்ணிட்டு அதில் ரிஜிஸ்டர் பண்ணா போதும். ரிஜிஸ்டர் பண்றது ஜஸ்ட் நானும் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன் அப்படிங்கறதுக்காக பண்ண தேவையில்ல. உங்களுக்கு உதவணும்னு என்ன இருந்துச்சுன்னா, ஏன்னா கண்டிப்பா அன்டைம்ஸ்ல எல்லாம் கால் வரும். நீங்க உதவணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ரிஜிஸ்டர் பண்ணுங்க. we will thank you. பாருங்க, மெம்பர் ஆனா போதும், எங்களுக்கு பணம் காசுலாம் ஒன்னும் வேணாம் சஹா. அவங்க மெம்பர் ஆனா போதும். அதுக்குன்னு சும்மா பேருக்கு இந்த தங்கவேல் ஒரு படத்துல வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போவாரு, வடிவேலோட படம் மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம உண்மையிலே உதவும் மனப்பான்மை இருந்தா. அவர் ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொன்னார், அன்டைம்ல கால் வரும், நமக்கு ஏதாவது ரொம்ப முக்கியமான வேலைன்னா கால் வரும், அந்த நேரத்துல ரத்தம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னா பாவம் அந்த விசிட் பண்றவங்க, போன் பண்றவங்க பதட்டத்துல இருப்பாங்க. என்னடா இவனுங்க தான் சொன்னானுங்க, வரமாட்டேங்கிறானுங்க பாரு அப்படிங்கிற மாதிரி கரிச்சு கொட்டுவாங்க. இது ஒரு சைடு இருக்கும். இதை தாண்டி திருச்சி அப்படிங்கிற சர்க்கிள் எவ்வளவு பெருசா போகணும்னு ஆசைப்படுறீங்க? இதையும் தாண்டி எங்களோட அடுத்த எய்ம் தமிழ்நாடு ஃபுல்லா இந்த சைட் பாப்புலர் ஆனும், எல்லாரும் ரிஜிஸ்டர் பண்ணணும். நான் கேள்விப்பட்டேன். இப்ப அப்துல் குத்தூஸ் சொன்னார் என்னன்னா, கோயம்புத்தூர்ல கூட ஏதோ 2-3 பேர் எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஆமா சார், என்னோட படிச்சேன், டிப்ளமோல படிச்சேன், கோயம்புத்தூர்ல இருந்து ஹாஸ்டல் தங்கி படிச்சான். ஓகே, அதுக்கப்புறம் ஷிஃப்ட் பண்ணி கோயம்புத்தூர் போயிட்டான். ஈரோட நம்ம வெப்சைட்டை பார்த்து கோயம்புத்தூர்ல PSC ஹாஸ்பிட்டல் தேவைப்படுது, அதனால அந்த பையனை கான்டாக்ட் பண்ணி சூப்பர் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர்த்த கூட்டிட்டு போய் கொடுக்க வச்சான். சோ தமிழ்நாடு பூரா, உலகம் பூரா இது பரவணும் அப்படிங்கறதா உங்களோட ஆசை, அப்படியா அன்பு ராஜேஷ்? கண்டிப்பா. இது வியாபார நோக்கமா இருந்துருமோங்கிற பயம் எனக்கு இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க அப்துல் குத்தூஸ்? கண்டிப்பா இருக்க கூடாது. அப்படி இருந்தா யாராச்சும் தெரிஞ்சா இன்ஃபார்ம் பண்ணுங்க எங்களுக்கு. கண்டிப்பா அது ரொம்ப தேங்க் பண்ணுவேன். ஓகே, உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், பெட்டிஷன் போடுங்க அப்படிங்கிறாரு. அன்னியன் மாதிரி அவர் உட்காந்துருக்காரு, பயம் விடுற மாதிரி உட்காந்துருக்காரு. நான் பாத்துக்கிறேன் சஹா, ஏன்னா நாங்க தான் ஆரம்பிச்சோம், அதனால சேவ் பீப்புள் அதான் எங்களோட மோட்டோ. அதனால காசு வாங்குறது கிடையாது. சோ அந்த மாதிரி யாராவது காசு கேட்டாங்களா உடனே எங்களுக்கு ஒரு மெயில் பண்ண சொல்லுங்க அப்படின்னு இருக்காரு. இணைஞ்சிருப்போம். உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள தினமும் ஒரு பக்கம், நினைவுகளை பகிர்ந்து கொள்ள வாயன் பக்கம். இது ஹலோ FM 106.4 தான் ரைட் நம்பர். நான் உங்க சஹா டைரி நிகழ்ச்சியோட
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் இளைஞர்கள் முன் வந்து உதவணும் அப்படிங்கிற மாதிரியான மனப்பான்மையோட, உதாரணத்துக்கு அன்பு ராஜேஷ், அப்துல் குத்தூஸ், இன்னும் பெயர் தெரியாத தோழர்கள் ஒரு 500 பேர் இருக்காங்க. சேவ் பீப்புள் லைஃப். உங்களோட லோகோவோட அந்த ஒரு வண்ணம் என்ன? டொனேட் பிளட் சேவ் லைஃப். டொனேட் பிளட் சேவ் லைஃப். இந்த உலக ரத்தம் வழங்குவோர் தினம் இன்று இவங்களை பதிய வச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு வார்த்தை கேட்டாரு அன்பை பொறுத்த வரைக்கும், எங்களுக்கு காசு பண்ணலாம் ஒன்னும் முக்கியம் இல்ல சகா, அதையும் தாண்டி எல்லாரும் மெம்பர் ஆகணும், அவ்வளவுதான். மெம்பர் ஆகிறவங்க கண்டிப்பா ஆனா ரத்தம் கொடுக்குற மாதிரி இருந்தா தயவு செஞ்சு வர சொல்லுங்க அப்படின்னாரு. யதார்த்தமா இது பெரிய பிசினஸ் அப்படின்னு சமீபத்துல ஊடகங்கள்ல கூட வந்திருக்கு சகா. எங்களை பொறுத்து இல்ல, எங்கெங்கயோ நடந்துகிட்டு இருக்கு 2000 3000 சொல்லிட்டு. அதுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, நேர்பட பேசுறோம், எந்த காசும் எங்களுக்கு தேவையில்ல. இந்த மாதிரி யாராவது செஞ்சாங்கன்னா உடனே கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னாங்கன்னு அப்துல் குத்தூஸ். இப்படிப்பட்ட இளைஞர்களை நிச்சயமாக ஊக்குவிக்க வேண்டும். அதனாலதான் டைரியில அவங்களோட பக்கங்கள் பகிர்ந்துகிட்டோம். என்ன ஆசை உங்களுக்கு அன்பு ராஜேஷ்? எப்படியும் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, வேலைக்கு போறீங்க. என்ன அதையும் தாண்டி இந்த சர்க்கிள் டக்குன்னு படிச்சவங்க நீங்க எல்லாம் வெளிநாடோ வேலைக்கோ போயிட்டா இந்த வெப்சைட் அப்புறம் யார் பாத்துக்குவா, யார் இருப்பா, யார் உதவுவா? நாங்க வரது இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து. எங்களுக்குன்னு ஒரு ஜூனியர்ஸ் இருப்பாங்க. என்னோட ஜூனியர் அப்துல் குத்தூஸ் இருக்காரு, அவரோட ஜூனியர் இன்னும் 2 பேர் இருப்பாங்க. அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருப்பாங்க. சூப்பர். ஒரு செயின் ப்ராசஸ் நடக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க சொல்லுங்க அப்துல் குத்தூஸ். இந்த வெப்சைட் மெயின்டெனன்ஸ் எல்லாம் நாங்க தான் பாத்துக்குவோம். எங்களோட ஜூனியர்ஸ்ல இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்கள ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுங்க, அதான் அவங்களோட ஹெல்ப். சோ டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் முன்னாடியே சொல்லிடுவீங்க? டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் முன்னாடியே சொல்லிடுவோம். இந்த மாதிரி பணம் வாங்க கூடாது, எந்த நேரம் கூப்பிட்டாலும் நீங்க போகணும். ஆமா கண்டிப்பா 24 ரூபா கால் பண்ணா எப்ப பார்த்தாலும் எப்ப கேட்டாலும் போகணும். ஓகே அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகே. பசங்க இப்ப எப்படி பாக்குறாங்க உங்களை இந்த மாதிரி வெப்சைட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்? அல்லது வீட்டுல முதல்ல என்ன சொல்றாங்க அன்பு ராஜேஷ்? உங்க வீட்டுல தான் நல்லா என்கரேஜ் பண்றாங்க. பரவாயில்ல பண்ணு, இதுல ஒன்னும் தப்பு கிடையாது, நல்ல விஷயம் தானே பண்ற. நீங்க சொல்லுங்க. எங்க அப்பா தான் முதல்ல என்கரேஜ் பண்ணது. என்ன சொன்னாரு? நைட் ஐடியா சொன்னேன், காலையில வந்துட்டு ஆர்கன்ஸ்க்கு சேர்த்து பண்ண, ஏன் பிளட்டுக்கு மட்டும் ஏன் பண்ற, ஆர்கன் சேர்த்து பண்ண, உடல் உறுப்பும் தானம் பண்ணு, ஏன்டா ரத்தம் மட்டும் கொடுக்குறேன்னாரு. எவ்வளவு பெரிய மனுஷங்க, வெரி குட். நீங்க என்ன செஞ்சீங்க? அதுக்கப்புறம் தான் ஆர்கன்ஸ்க்கு தனியா ஐடியா பண்ணி எல்லாத்தையும் வெப்சைட் சேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் ஃபுல்லா ஆர்கன்ஸ்க்கு மாத்தணும். ஆர்கன்ஸ் கொண்டு வர அது கொஞ்சம் சட்ட சிக்கல்லாம். நிச்சயமா எது எப்படியோ நண்பர்களே, இந்த பக்கம் மறக்க முடியாத பக்கம், நண்பர்களை ஊக்குவிப்பா உங்களோட வாழ்த்துக்களோட அரவணைக்கிற பக்கம். தேங்க்ஸ் அன்பு ராஜேஷ், உங்க பேர் மாதிரியே ரொம்ப அன்போட இருக்கீங்க நீங்க. தேங்க்ஸ் அப்துல். ரொம்ப தேங்க்யூ.